மாணவர்களே, இன்று நாம் 9ஆம் வகுப்பில் இயல் 5 கவிதை பேழையில் குடும்ப விளக்கை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். பாருங்கள், குடும்ப விளக்கு. இந்த பாடலை எழுதியது பாரதிதாசன். பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். இவர் பாரதியின் கவிதை மீது கொண்ட ஈர்ப்பினால் பாரதிதாசன் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார். பாரதின்றது பாரதியாருடைய பெயரை பாதியும், தாசன்னா பாரதிக்கு அடிமை என்றும் தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். இவர் எழுதிய பாடல்கள் பாருங்கள்: பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழியக்கம் உள்ளிட்டவை இவரது படைப்புகள். இவர் இயற்றிய கவிதைகள் அனைத்தும் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் என்றும் பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது. இவரது பிசிராந்தையர் நாடக நூல் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது. பாவேந்தர் பாரதிதாசர் பிறந்த ஊர் புதுச்சேரி, பாண்டிச்சேரின்னு சொல்லல, பாண்டிச்சேரியில் தான் பிறந்தார். இப்போ நம்ம பாடலுக்குள்ளே போகலாம். பாருங்கள், குடும்ப விளக்கு. பாருங்கள்: கல்வியில்லா பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. கல்வியை உடைய பெண்கள் திருத்திய கழனி அங்கே, நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான். திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள்: கல்வியில்லா பெண்கள் கலர் நிலம், அந்த நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. கல்வியை உடைய பெண்கள் திருத்திய கழனி அங்கே, நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான். என்ன சொல்கிறாரு? நல்ல அறிவுடைய மக்கள் பிறக்கிறாங்க. அதாவது கல்வி இல்லாத பெண்கள் குழந்தைங்களும் கல்வி ரொம்ப படித்தவங்களுடைய குழந்தைங்களும் ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் யார் ரொம்ப சுட்டியாக இருப்பாங்க, யார் ஒரு வலிவோடு கல்வியை எதிர்கொள்கிறவங்களாக இருப்பாங்க. அதாவது படிப்பில் ரொம்ப ஆர்வம், எல்லாத்துலேயும் ஆர்வத்தோடு இருக்க பசங்க, படிக்காதவருடைய பேரண்ட்ஸோட பசங்களும் படித்த பெற்றோர்களுடைய பசங்களும் பாருங்களேன், கொஞ்சம் நிறைய வித்தியாசம் இருக்கும். கல்வியறிவு இல்லாத பெண்கள் பண்படாத நிலம் போல் இருக்கிறாங்க. அதாவது கரடு முரடாக இருப்பாங்க, அந்த வயல் கரடு முரடாக இருக்குன்றாங்க. அதாவது படித்தவர்கள் பண்பட்ட மாதிரி, யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி செயல்படணும், அதனுடைய தாக்கம் அந்த பிள்ளைங்களுக்கும் இருக்குன்றார். அந்நிலத்தில் புல் முதலானவை தான் விளையலாம். கரடு முரடாக இருக்கிறவங்கள்ட்ட நல்ல வார்த்தைகளை கூட நம்ம எதிர்பார்க்க முடியாது, நல்ல பயிர் விளையாது. அதுபோல் கல்வி அறிவில்லாத பெண்கள் வாயிலாக அறிவுடைய மக்கள் உருவாக்க மாட்டார்கள். கல்வியை கற்ற பெண்கள் பண்பட்ட நன்செய் நிலத்தை போன்றவர்கள். நல்ல விளையக்கூடிய ஒரு நிலம் போல் இருக்கக்கூடிய பெண்கள், யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி நடக்கணும், எப்படி படிக்கணும், எதை படிக்கணும், அவர்களுடைய கனவு என்ன, இதெல்லாம் போய்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் மூலம் சிறந்த அறிவுடைய மக்கள் உருவாக்குகின்றன என்பதை நான் சொல்லவா வேண்டும் அப்படின்றார் பாரதிதாசன். பாருங்கள்: கல்வி இல்லாத பெண்கள் கலநிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை அப்படின்றார். கல்வியை உடைய பெண்கள் திருத்திய கழனி அங்கே, நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான். நல்ல அறிவுடைய மக்கள்லாம் இப்போ பெரிய நல்ல படிக்கிறாங்க. அதுக்காக படிக்காதவங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைங்க படிக்கிறதில்ல அப்படிலாம் இல்லை, அவங்களும் படிப்பாங்க. ஆனால் அவங்களுடைய ஆர்வம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், அவங்களுக்கு தூண்டுகோல் கொஞ்சம் குறைவாக இருக்கும். படித்த பிள்ளைகளை பெற்றோர்களுடைய குழந்தைங்க அவங்களுக்கு தூண்டுகோலாக இருப்பாங்க. பெற்றோர்களே, நீ நல்லா படிக்கணும், இதை படிக்கணும், அதை படிக்கணும்னு வாங்கி கொடுப்பாங்க ஆர்வத்தோடு. படிக்காத பெற்றோர்களுக்கு அது தெரியாது, அதுதான் இதை சொல்கிறாங்க. அதனால் பெண்கள் படிச்சிருந்தா, வீட்டில் ஆண்களை விட பெண்கள் படிச்சிருந்தா குழந்தைங்களை எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பாடல், குடும்ப விளக்கு. அடுத்த பாடல் பாருங்கள்: வானூர்தி செலுத்தல், வையமாக்கடல் முழுவதும் மலத்தல், ஆன எச்செயலும் ஆண் பெண் அனைவரும் பொதுவே. இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனதன்றோ. திரும்பவும் படிக்கிறேன் பாருங்கள்: வானூர்தி செலுத்தல், வையமாக்கடல் முழுவதும் மலத்தல், ஆன எச்செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனதென்றோ. வானூர்தியில் பெண்கள் ஓட்டலாம், பெண்கள் ஓட்டக்கூடாது, ஆண்கள் தான் ஓட்டணும் அப்படிலாம் இல்லை. வையகம் முழுவதுமே இப்போ யார் வேணாலும் ஓட்டலாம்,
படிச்சிருந்தா வானூர்தியை செலுத்துதல் உலகை கடலையும் அளந்து போன்ற எச்செயலும் ஆண் பெண் வேறுபாடே இல்லை, இருபாலரும் பொதுவானது, யார் வேணாலும் செய்யலாம். இன்று உலகமானது ஆண்களின் கட்டுப்பாட்டில் நலிந்து போனதால் தான் பெண்களுக்கு விடுதலை பறிப்போனதா. இதை படிக்காத அதை படிக்காதன்னு சொல்கிறதுலாம் இல்லை. அந்த காலம் இதுக்கு மேலே படிக்கக்கூடாது, நீங்கள் இது வரைக்கும் படித்தது போதும் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்தில் எல்லாமே படிக்கலாம். எதுக்கு விருப்பப்படுறீங்களோ அதுக்கு ஆர்வத்தோடு படித்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறிகிட்டே போகணும் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், வானூர்தி செலுத்தல் வையம் மாக்கடல் அளித்தல் ஆன எச்சையிலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. இன்று நானிலம் படைத்த பாருங்கள், நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனதன்றோ. பெண்களுக்கு விடுதலை போயிடுச்சு. ஆண்கள் தான் எல்லா வேலையிலும் இருக்கணும், பெண்கள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக பெண்கள் வீட்டு வேலையே செய்ய வேண்டியது நிலைமையில் இருக்கிறோமோ அப்படின்னு எங்களுக்கு புரியலை அப்படின்ற மாதிரி இருக்குது. பாருங்கள், அடுத்த பாடல் பாருங்கள். இந்நாளில் பெண்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாலும் விடுதலை பேணும் செய்கை இன்னொரு கையாலும் இயற்றுக. கல்வியில்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன். இந்நாளில் பெண்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாலும் விடுதலை பேணும் செய்கை இன்னொரு மலர்கையாலும் இயற்றுக. கல்வியில்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன். இன்று பெண்களுக்குன்னு உள்ள வேலைகள் அவங்க விடுதலுக்கான செயல்களையும் பெண்களே செய்யணும். நம்ம இந்த டைமை நம்ம ஒதுக்கிக்கணும் அப்படின்னா நம்ம தான் வேலைகள்லாம் முன்னாடி செஞ்சிடணும். மின்னல் போல ஒளிரும் இயல்புடையவள் பெண். மின்னல் போல பளிச்சின்னு இருக்கக்கூடியவர்கள் பெண்கள். ஆனால் கல்வி அறிவு இல்லாத பெண்கள் தன் வாழ்வில் என்றும் ஒளிரவே மாட்டார்கள். அமைதியாக இருப்பாங்க, இருண்டு போன மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அவங்க முன்னாடி வரமாட்டாங்க, தெரியாது, கேட்டால் எனக்கு தெரியாது, இது நான் ஏதாவது தப்பாக சொல்லிடணும் அப்படின்னு பயத்திலே இருப்பாங்க. அதெல்லாம் இல்லை, எல்லாருமே முன்னாடி வரலாம். அதுக்காக கொஞ்சம் படிக்கணும். பெண்கள் படிக்கணும்னு அவசியத்தை எடுத்து சொல்கிறார் இவர். பெண் கல்வி, இது முக்கியமாக பெண் கல்வியை பற்றி தான். குடும்ப விளக்கு யார்? இவர் வீட்டில் ஒரு தாய் தான். அந்த தாய் என்ன செய்யணும்? படித்தவர்களாக இருந்தாங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறார். பாருங்கள், இந்நாளில் பெண்களுக்கெல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னை போல் ஒரு கையாலும் விடுதலை பேணும் செய்கை இன்னொரு மலர்கையாலும் செய்யணும். படிக்கணும், நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கணும். இன்னொரு மலர்கையாலும் இயற்றுக. கல்வி இல்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன். என்னால் முடியாதுன்றதை மட்டும் நினைக்காதீங்க, முடியும் அப்படின்னு முயற்சி பண்ணுங்கன்றார். அடுத்து பாருங்கள், சமைப்பது வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கே ஆம் என்று கூறல் சரியில்லை. ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள் ஏற்கும் என்றென்னும் நன்னால் காண்போம். சமைப்பது தாழ்வா? இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார். சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செய்வதும் பெண்கள் தமக்கே ஆம் என்று கூறல் சரியில்லை. இதெல்லாம் என்னுடைய வேலை, நான் தான் செஞ்சாவன் அப்படின்னு கூறதெல்லாம் சரியில்லை. ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள் ஏற்கும் என்று எண்ணும் நன்னால் காண்போம். இந்த ஆடவர்களும் ஆண்கள் இந்த வேலை நம்மளும் செய்யணும் அப்படின்றது அப்படி எந்த நாள் என்றாங்களோ அது நல்ல நாளாக இருக்கணும். சமைப்பது தாழ்வா? அம்மாலாம் வீட்டில் சமைக்கிறாங்க, திருமணம் பெரிய நிகழ்ச்சிகள்லாம் பாருங்கள் ஆண்கள் தான் சமைக்கிறாங்க, அது ஒன்றும் தாழ்வான செயல்லாம் இல்லை. இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார். சமைப்பது வீட்டு வேலையில் சலிப்பில்லாமல் செய்வது பெண்களுக்குரிய வேலைன்னு சொல்கிறாங்க. இது பொருத்தமற்றது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாரும் செய்யலாம், ஆண்கள் பெண்கள் இதெல்லாம் ஒரு வேறுபாடெல்லாம் இல்லை. ஆனால் நம்ம வகுத்துக்கிட்டோம் இப்படி, பெண்கள் தான் சமைக்கணும், ஆண்கள்லாம் வேலைக்கு போகணும். இவை நமக்குரியது என்று ஆண்கள் ஏற்றுக்கொள்ளும் எண்ணம் வர வேண்டும். அந்த நன்னாளை காண்போம். அவங்க இல்லை சமமானவர்கள், நாங்களும் சமைக்கலாம் அப்படின்னு சொல்கிற நாள் வரும். சமைப்பது தாழ்வென்ற எண்ணம், சமைக்கலாமா தாழ்வென்ற எண்ணமே வரக்கூடாது. சமைப்பவர் உணவை மட்டும் சமைப்பதில்லை, அதற்கு மேலாக இன்பத்தையும் படைக்கின்றார். ஒரு அம்மா சமைக்கிறாங்க பாருங்கள், அந்த அம்மா சமைக்கிறப்ப என்ன தெரியாது, அது ஒவ்வொரு சுவையாக பார்த்து சமைக்கிறாங்க. தன் பிள்ளைக்கு இது பிடிக்கும், தன்னுடைய பொண்ணுக்கு இது பிடிக்கும், தன்னுடைய கணவருக்கு இது பிடிக்கும், தன்னுடைய மாமனார் மாமியார் பார்த்து சமைப்பாங்க. அது கூட சேர்ந்து தன்னுடைய இன்பத்தையும் சேர்த்து சமைத்து பிள்ளைங்களுக்கு ஊட்டுறாங்கன்றாங்க இந்த பாடலில். அடுத்த பாடல் பாருங்கள்.
உணவில் ஆக்கல் மக்களுக்கு உயிராக்கல் அன்றோ. வாழ்வு பணத்தினால் அன்று, வில்வால் படையினால் காண்பதன்று. தணலினை அடுப்பில் இட்டு தாழியில் சுவையை இட்டு அணிந்திருந்திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம். உணவினை ஆக்கல் மக்களுக்கு உயிராக்கல் அன்றோ. வாழ்வு பணத்தினால் அன்று, வில்வால் படையினால் காண்பதன்று. தணலினை அடுப்பில் இட்டு தாழியில் சுவையை இட்டு அணிந்திருந்திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம். அதாவது அம்மா சமைக்கிறப்ப என்ன செய்வாங்க, வெறும் உணவு மட்டும் சமைக்கல, அவங்கள ஒவ்வொருத்தவங்களுக்கா இது பிடிக்கும் இது பிடிக்காது, இவங்களுக்கு சுகர் இருக்குது இவங்களுக்கு சுகர் இல்லை, இவங்களுக்கு உப்பு போடணும் இவங்களுக்கு உப்பு போடணும், எல்லாம் பார்த்து பார்த்து செய்வாங்க. உணவை சமைத்து தருவது என்பது உயிரை ஆக்குவது போன்றது. வாழ்வு என்பது பொருட்செல்வத்தாலோ வீரத்தாலோ அமைவதில்லை. வாழ்க்கை வரும் பொருள் செல்வம் வீரம் இருந்தால் மட்டும் போதாது. அடுப்பில் இட்டு சமைக்கும் களத்தில் சுவையை இட்டு அருகில் இருந்து உள்ளத்து அன்போடு பரிமாறுறாங்க. குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து சமையல் போடுவாங்க. இது பிள்ளைக்கு பிடிக்கும் இன்னும் கொஞ்சம் போடலாம், இது என் கணவருக்கு பிடிக்கும் இன்னும் கொஞ்சம் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடிய அன்போடு சொல்லக்கூடியது தான் பெண்கள் அப்படின்றார். அடுத்த பாட்டு பாருங்கள். சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்கோனா கடமை என்றும் சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கது என்றும் தமிழ் திருநாடு தன்னில் இருக்குமோர் சட்டம் தனை இமைப்பொழுதில் நீக்க வேண்டில் பெண் கல்வி வேண்டும் யாண்டும். சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்கவனா கடமை, பெண்கள் தான் சமைக்கணும், இது தவிர்க்க முடியாத ஒரு கடமை என்றும் சமைத்திடும் தொழிலோ, சமைப்பது தொழிலாகவே இதான் வேலை, காலையில் எழுந்ததுலேருந்து டீ போடுறதுலேருந்து சமைக்கிற வரைக்கும் நல்ல தாய்மாருக்கே தக்கதென்று. என்னுடைய வேலை காலையில் சமைக்கணும், டிஃபன் பண்ணணும், அடுத்தது வேலை செய்யணும், இதெல்லாம் செய்கிறோம். இது தமிழ்நாட்டுக்கு திரு நாட்டு தண்ணில் இருக்கும் ஒரு சட்டம் தானே. தமிழ்நாட்டிலே தான் சட்டமா, பெண்கள் தான் எல்லோரும் சமைச்சாகணுமா? இமை பொழுதில் நீக்க வேண்டில் பெண் கல்வி வேண்டும் என்றும். இதே ஒரு அம்மா வேலைக்கு போகிற அம்மா வந்து என்ன செய்வாங்க, அதே வேலையை அவங்க காலையில் கொஞ்சம் வேகமாக செஞ்சுட்டு போவாங்க. சமைக்கும் பணி பெண்களுக்கு தவிர்க்க முடியாத கடமை எனவும் அப்பணி நல்ல தாய்மார்க்கே உரியது எனவும் தமிழ் திருநாட்டில் இருக்கின்ற வழக்கத்தினை கண் இமைக்கும் நேரத்தில் நீக்க வேண்டும் என்றும் பெண்களின் பெருமையை எடுத்து கூறுகிறார் பாரதிதாசன். பெண் கல்வி குடும்ப விளக்கில் பெண் கல்வியை பற்றி தான் சொல்கிறாங்க பாருங்கள். சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்கவனா கடமை என்பதும் சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கதென்று. தமிழ் திருநாட்டில் தன்னில் இருக்குமோர் சட்டம் தனை இமைப்பொழுதில் நீக்க வேண்டின் பெண் கல்வி வேண்டும். பெண் எல்லாரும் இப்போ கல்வி கணினியில் எல்லாம் பெண்கள் பண்ணுறாங்க இல்லையா? எல்லா துறையிலுமே பெண்கள் பெண்கள் இல்லாத துறையினா ரொம்ப ரொம்ப குறைவு. பெண்கள் இல்லாத துறையே இல்லை, அந்தளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா துறையிலையும் இப்போ பெண்கள் வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் படிப்பு. இந்த படிப்பை வச்சு தான் எல்லாமே வாழ்க்கையில் முன்னேற முடியும். மாணவர்களே, நீங்களும் உங்களுடைய கல்வியை தொடர்ந்து படிச்சிட்ருங்க. சிறப்பான ஒரு வழிகாட்டுதலாக இந்த கல்வி உங்களுக்கு உதவும். நல்ல ஒரு வேலைக்கு அமர்த்தலாம். மாணவர்களே, பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு பாடலை பார்த்தோம். அடுத்த வகுப்பில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி மாணவர்களே, நன்றி, வணக்கம்.